ஃப்ரெண்ட்ஸ், ஹை எம் ஸ்ருதி. தாய்லாந்தோட கேபிட்டலான பேங்காக்ல 40 கிலோமீட்டர் தூரத்துல பேட் சாம்ப்ரான்ற இடத்துல மிகவும் பிரம்மாண்டமா அமைக்கப்பட்ட ஒரு டிராகன் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் 1985 வருஷம் அதிகாரப்பூர்வமா பதிவு செய்யற ஒரு புத்தர் கோவில். இந்த டிராகன் கோவில் பாத்தீங்கன்னா 17 மாடி அடுக்குகளை கொண்ட இந்த டிராகன் கோவில் 80 மீட்டர் நீளத்துல அமைச்சிருக்காங்க. இந்த டிராகன் கோவில் புத்த கலாச்சாரத்தை பின்பற்றாங்க. அதே மாதிரி இந்த கோவில் பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் உயரத்துக்கு இந்த டிராகனோட சிலை சுத்திலும் அமைக்கப்பட்டிருக்கு. டிராகன் டெம்பிளோட முக்கியமான ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா டாப்ல இருக்க அந்த டிராகனோட வாய் பகுதியில அந்த சூரியன் உதிக்கும் போதும் சரி சூரியன் மறையும் போதும் சரி அந்த டிராகனோட வாய் பகுதியில நெருப்பு இருக்கிற மாதிரி ஒரு வியூ சூப்பரா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த டிராகன் டெம்பிளுக்கு யார் போறீங்களோ இந்த வியூ மிஸ் பண்ணிடாம பாத்துருங்க. டிராகன் டெம்பிளோட டாப்ல பாத்தீங்கன்னா டிராகன் பாம்புக்கு கீழே பெரிய புத்தர் சிலை வச்சிருக்காங்க. அந்த டிராகன் டெம்பிளோட பக்கத்துல ஒரு பெரிய புத்தர் கோவிலே இருக்கு. அந்த புத்தர் கோவிலோட டாப்ல பாத்தீங்கன்னா பெரிய புத்தர் சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலை முழுக்க முழுக்க தங்கத்திலே செஞ்சிருக்காங்க. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா குருமார்கள் தான் நிறைய இருக்கிறதா சொல்றாங்க. டிராகன் டெம்பிளோட கீழ் பகுதியில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புத்தர் சிலைகள் வச்சிருக்காங்க. டிராகன் டெம்பிளுக்கு டாப்ல போனோம்னு பாத்தீங்கன்னா சுழல் படிக்கட்டுகளும் வச்சிருக்காங்க, லிப்டும் வச்சிருக்காங்க. நம்ம எதுல வேணாலும் போலாம். அதே மாதிரி டிராகன் டெம்பிளுக்கு பக்கத்துல ஒரு பிக்கஸ்ட் பார்க்கும் இருக்கு. இந்த கோவிலுக்கு போறவங்க அங்கேயும் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கோவிலோட உள்பகுதியில பாத்தீங்கன்னா பிரமிக்க வைக்கும் கலை படைப்புகளும் நிறைய விதமான புத்தர் கலைகளை வெளிப்படுத்துற மாதிரி சிற்பங்களும் வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த தாய்லாந்து போறவங்க இந்த கோவில மறக்காம விசிட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.